இன்று யாக்கோபு எழுதின நிருபத்திலிருந்து சில சத்தியங்களை ஆராயப் போகிறோம். யாக்கோபு தன் நிருபத்திலே சில முக்கியமான காரியங்களை அவர் விவரித்துக் கொண்டே போகிறார். முதலாவது படியுங்கள், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். பவுல் சொல்லுகிறார், உபத்திரவம் பொறுமையையும் பொறுமை அனுபவத்தையும் அனுபவம் நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று. உபத்திரவத்தின் மூலம் பொறுமையை ஆண்டவர் நமக்குள்ளே உண்டாக்குகிறது என்று பவுல் ரோமாபுரியருக்கு எழுதுகிறார். இங்கே யாக்கோபு என்ன எழுதுகிறார் என்றால், விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குகிறது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய விசுவாசத்துக்கு சோதனை வரும். முதலாவது தேவன் நமக்கு விசுவாசத்தை தருகிறார், இரண்டாவது அந்த விசுவாசத்திலே சோதனையை தருகிறார். எப்படி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் முதலாவது போதனையை கொடுக்கிறார்கள், அந்த போதனைகளுக்கெல்லாம் பிற்காலத்திலே சோதனைகள் ஏற்படுகிறார்கள். ஆனால் சில மாணவர்கள் அதிலே சாதனை புரிகிறார்கள், சிலர் தோற்று போகிறார்கள். இதுபோல ஆண்டவர் முதலாவது நமக்குள்ள விசுவாசத்தை தந்துவிட்டுத்தான் அந்த விசுவாசத்துக்கு சோதனை அனுபவிக்கிறார். அந்த விசுவாசம் பிதாவாகிய தேவன் நம்மை உண்டாக்கும் பொழுதே நமக்குள்ளே விசுவாசத்தை வைத்துத்தான் நம்மை உண்டாக்குகிறார். தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் போது நமக்குள்ளே ஞானம், அறிவு, அன்பு, விசுவாசம், வல்லமை, கிருபை, மகிமை, சந்தோஷம், சமாதானம் இவை எல்லாவற்றையும் வைத்துத்தான் நம்மை உண்டாக்குகிறார். எப்படி இந்த பூமி உண்டாக்கப்படும் பொழுது அதற்குள்ளே பொன், கனிமங்கள், எண்ணெய் என்று சொல்லி பலவிதமான தாது பொருள்கள் எல்லாம் இந்த பூமியிலே இருக்கிறது, அதுபோல ஆண்டவர் நம்மை உண்டாக்கும் பொழுது வறுமையாய் உண்டாக்கவில்லை, கொஞ்சம் விசுவாசத்தை வைத்துத்தான் உண்டாக்கி இருக்கிறார். இது பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டிக்கும் பொழுதே நமக்குள்ளே வைக்கப்பட்ட விசுவாசம். இரண்டாவது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தால் வரும் என்று ரோமர் 10:17 சொல்லியிருக்கிறபடியினால் வசனத்தின் மூலமாக நமக்கு விசுவாசம் உண்டாகிறது. இதை நமக்கு தருகிறவர் கர்த்தராகிய இயேசு. இயேசுநாதர் வசனத்தை சொல்லி சொல்லி நமக்குள்ளே விசுவாசத்தை உண்டாக்குகிறார். இயேசு 33 வருடம் இந்த உலகத்தில் ஜீவித்த நாட்களானாலும் சரி, அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நேரத்தில் பூமியின் தாழ்விடங்களுக்கு போனாரே அப்பொழுது ஆனாலும் சரி, இப்பொழுது உயிரோடு எழுந்து பிதாவின் சமூகத்தில் இருக்கிறாரே இப்பொழுதானாலும் சரி, தொடர்ந்து அவர் வசனங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அந்த வசனத்தின் மூலம் மக்களுக்கு விசுவாசத்தை உண்டாக்கும்படி அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது, பரிசுத்தாவியானவர் நமக்கு எப்படி விசுவாசத்தை தருகிறார்? வரமாக தருகிறார். ஆவிக்குரிய 9 வரங்களில் ஒரு வரம் விசுவாசம் என்னும் வரம். இதை பவுல் விதமாய் கூறுகிறார், விசுவாசத்தின் ஆவி என்று சொல்லுகிறார். ஆகையினால் பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசுவும் பரிசுத்தாவியானவரும் நமக்கு விசுவாசத்தை தருகிறார்கள். ஆனால் தரப்பட்ட விசுவாசத்துக்கு சோதனை உண்டு, அந்த விசுவாசத்துக்கு பரீட்சை உண்டு. இந்த விசுவாசத்தின் பரீட்சை தான் நமக்குள்ள என்ன உண்டாக்குறது? பொறுமையை உண்டாக்குறது. அந்த கானானிய ஸ்திரீக்கு இருந்த இயற்கையான விசுவாசம் பரீட்சிக்கப்பட்டது பார்த்தீர்களா? அந்த கானானிய ஸ்திரீ இயேசுநாதரை பார்த்து, ஆண்டவரே, என் மகள் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று கூறினாள். அவளுடைய விசுவாசம், இயேசு கிறிஸ்து ஆண்டவராயிருக்கிறார், ஆகையினால் இந்த மகளுக்கு இருக்கிற வியாதியை சுகமாக்க அவருக்கு முடியும் என்ற விசுவாசம் தான் அவளுக்கு இருந்தது. இந்த விசுவாசம் உபதேசத்தால் வந்த விசுவாசமும் அல்ல, அபிஷேகத்தால் வந்த விசுவாசமும் அல்ல. இது தேவன் அவளை உண்டாக்கும் பொழுது அவளுக்குள்ளே வைத்திருந்த விசுவாசம். அவள் கூப்பிட்டு கொண்டே வரும்பொழுது அவளுடைய விசுவாசத்துக்கு வந்த சோதனையை பாருங்கள். சீசர்கள் அதட்டினார்கள், நீ ஏன் போதகரை தொந்தரவுபடுத்துகிறாய்?
அவள் கூப்பிட்டு கொண்டு வருகிறாள். ஆனால் கர்த்தராய் இயேசு என்ன செய்தார்? ஒன்றும் பேசாமல் இருந்தார். இயேசுநாதர் ஒன்றுமே பேசவில்லை. ஒரு பக்கம் சீசர்கள் அதட்டுகிறார்கள், மறுபக்கம் இயேசு மௌனமாக இருக்கிறார். விசுவாசத்துக்கு சோதனை. சரி, வாயை திறந்தார் இயேசுநாதர். என்ன வார்த்தை சொன்னார்? காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலிடத்தில் அனுப்பப்பட்டேனே ஒழிய மற்றபடி அல்ல என்று சொல்லிவிட்டார். அது மட்டுமல்ல, அவர் என்ன சொன்னார்? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் யாருக்கு போட மாட்டேன்? நாய்களுக்கு போட மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அவருடைய விசுவாசத்துக்கு எவ்வளவு பயங்கர சோதனை! சீசர்களின் அதட்டல், இயேசு கிறிஸ்துவின் மௌனம், அதற்கு பிறகு அவருடைய வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் எல்லாம் தன்னை நாய்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலவரத்தில் அவருடைய வார்த்தைகள் அமைந்திருந்தன. பயங்கர விசுவாசத்தின் சோதனை. ஆனால் இந்த சோதனையிலே அவர் எப்படி ஜெயித்தாள்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வைத்து அவள் என்ன செய்தாள்? ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொண்டாள். அவள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், ஆண்டவரே, நாங்கள் நாய்க்குட்டிகள் மெய்தான், நாங்கள் நாய்கள் தான். ஏனென்றால் நாங்கள் புறஜாதிகள், நீங்கள் யூதர்கள். யூதர்களின் பார்வையிலே புறஜாதிகளாகி நாங்கள் நாய்கள் என்று சொல்லிவிட்டு, ஆனாலும் எஜமானுடைய மேசையிலிருந்து விடும் துணிக்கைகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்று சொன்னாள். நாய்க்குட்டிகள் என்ன செய்யும் என்பதை அவள் விளங்கிக் கொண்டாள். அந்த நாய்க்குட்டிகள் எஜமானுடைய மேசையிலிருந்து வரும் துணிக்கைகளை தின்னும். இதை சொன்னவுடனே கர்த்தராகிய இயேசு அவளை பார்த்து சொன்னார், ஸ்திரியே, உன் விசுவாசம் பெரியது, நீ விசுவாசித்தபடி ஆக கடவது. உடனே அந்த நேரத்திலே மகள் சுத்தமானாள். ஆகையினால் பிரியமானவர்களே, நம்முடைய இயற்கையான விசுவாசத்துக்கும் சோதனை வரும். யாக்கோபு சொல்லுகிறார், விசுவாசத்தின் பரீட்சை உங்களுக்கு பொறுமையை உண்டாக்குகிறது. இனிமேல் நாம் கேட்கிற ஒவ்வொரு சத்தியத்துக்கும் சோதனை உண்டு. எந்த சத்தியத்தை நீங்கள் கேட்டாலும் நிச்சயமாக அதுக்கு சோதனை உண்டு. ஆகையினால் தான் சங்கீதத்தை சொல்லி இருக்கிறது, யோசேப்பை தேவனுடைய வசனம் புடமிட்டது. யோசேப்பை தேவனுடைய வசனம் புடமிட்டது. கர்த்தர் அவனோடு பேசிக்கொண்டே இருந்தார். எதை பற்றி? பரிசுத்தத்தை பற்றி, பாடுகளின் ஜீவியத்தை பற்றி, மற்றவர்கள் உனக்கு தீமை செய்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி கர்த்தர் பேசிக்கொண்டே இருந்தார். என்னென்ன சத்தியத்தை கர்த்தர் பேசினாரோ அந்த வசனமெல்லாம் அவனை புடமிட்டது. ஆகையினால் நம்முடைய வாழ்க்கையிலே விசுவாசத்தை உண்டாக்கக்கூடிய என்னென்ன வசனங்கள் சொல்லப்படுகின்றனவோ அந்த உபதேசத்தின் மூலமாக உண்டாகும் விசுவாசத்திற்கு நமக்கு பரீட்சை உண்டு. விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்குகிறது. எனவே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தருகிற அந்த ஆவி இருக்கிறதே, விசுவாசத்தின் ஆவி, அவைகளும் கூட அந்த ஆவியின் மூலமாக நமக்குள்ளே உண்டாகப்படுகிற விசுவாசத்திற்கும் பரீட்சை உண்டு. ஆகையினால் யாக்கோபு இந்த சத்தியத்தை நமக்கு எழுதுகிறார். எப்படி? விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குகிறது. தொடர்ந்து கீழே உள்ள வசனம் படியுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவது. எதற்கு? ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமை தேவை. நான் சின்ன வயசில் காமராஜருடைய பேச்சு கேட்க போனேன். அப்போ அவர் முதலமைச்சர், என்ன பேசுகிறாரு கேட்க போனேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் பல திட்டங்கள் எல்லாம் தீட்டி வச்சிருக்கிறோம், ஆனால் உடனே செய்ய முடியுமா? அப்போ அவர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தார். காய்கறியெல்லாம் இருக்குது, உடனே குழம்பாயிடுமா? அதை வெட்டணும், அதுக்கு பிறகு அதை பாத்திரத்தில் போடணும், அதை கொதிக்க வைக்கணும், அதுக்கு பிறகு மசால் போடணும், அதுக்கு பிறகு அதை தாளிசம் பண்ணணும், அதுக்கு பிறகு தான் அது குழம்பாகி நம்முடைய சாப்பாட்டில் வந்து சேருது. இது அன்னைக்கு சொன்னது. ஏறக்குறைய
40 வருஷத்துக்கு முன்னால் சொன்ன விஷயமாக்கும் இது. அது இன்னைக்கு ஞாபகம் வரும். அவர் குளச்சல்னு ஒரு இடத்துல பேசினார். அதே இடத்துல கருணாநிதி வந்து பேச வந்தார். கூட்டம் இல்லைன்னு போயிட்டார். ஆள் கூட்டம் இல்லைன்னு நான் பேச மாட்டேன்ட்டார். ஆனால் காமராஜர் இப்படி பேசினார். பொறுமை தேவை. எதுக்கு? நாம் பூர்ணராகும்படியாகவும் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படிக்கு நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. பொறுமை இருந்தால் தான் ஒன்னிலையும் குறைவில் வராது. நாம் பூர்ணராக முடியும், நிறைவுள்ளவர்களாய் மாற முடியும். பெங்களூரில் வெல்டர் படித்த ஒரு பையன் எங்கிட்ட வந்து சொல்லுவான், ஐயா நான் இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்துட்டேன், இந்த பெண்டெகாஸ்டில் வந்துட்டேன், என்னோட படித்த பலருக்கு வேலை கிடைச்சாச்சு, எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே. நான் எங்கே போனாலும் 300 ரூபா சம்பளம் 300 ரூபா சம்பளம்னு சொல்கிறான். நான் வெல்டிங் படித்தது அதுக்கு தானே, ஐடிஐயில் வெல்டர் பாஸ் பண்ணியிருக்கேன், 300 ரூபா சம்பளம்ன்றான். ஆனால் மற்ற மார்க்கத்தாரெல்லாம் நல்ல நல்ல வேலை செய்கிறாங்க. நான் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்தேன், அதுவும் பெந்தேகோஸ்துக்கு வந்து எனக்கு இப்படி 300 ரூபா வேலை தர்றேன்றான். நான் சொன்னேன், தம்பி பொறுமையாயிரு, பொறுமையாயிரு, கர்த்தர் உனக்கு ஏற்ற நேரத்தில் வேலை தருவார். அப்போ மற்றவங்க எல்லாம் 800 ரூபா 900 ரூபாய்க்கு எல்லாம் வேலைக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஆனால் இவர் அங்கே போனால் இவருக்கு செலெக்ஷன் வராது. ஒவ்வொரு நேரமும் இன்டர்வியூ போயிட்டு வர வேண்டியது, செலெக்ஷன் ஆர்டர் கிடைக்கலன்னு சொல்லி துக்கப்பட்டு வந்து சொல்ல வேண்டியது. நான் சொல்றது பொறுமையாயிரு, பொறுமையாயிரு. கடைசியில் பொறுமையாக இருந்து என்ன நடந்துன்னா, திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ்னு ஒன்று இருக்கு, BHEL, அதுல இருந்து ஆர்டர் வந்தது. எத்தனை ரூபாய்க்கு தெரியுமா? 2000 ரூபாய் சம்பளத்துக்கு. அப்போ அவர் ஓடி வந்து சொன்னார், அண்ணாச்சி நீங்கள் என்ன பொறுமையாக இருங்கன்னு சொன்னீங்கல்ல, நான் பொறுமையாக இருந்தேன். கர்த்தர் பாருங்க, எனக்கு நல்ல கம்பெனியில் இருந்து எனக்கு ஆர்டர் கிடச்சி நல்ல சம்பளம் கிடைக்க உதவி செய்திருக்கிறாருன்னு சொல்லி அவர் கர்த்தரை மையப்படுத்தினார். அதனால் கல்யாண விஷயமானாலும் சரி, வேலை விஷயமானாலும் சரி, நீங்கள் பொறுமையாக இருந்தீங்க, நல்ல காரியங்கள் அனுபவிக்கலாம். கரங்களை வைத்து சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பொறுமை தேவை. இதற்கு அருமையான ஒரு உவமையை இதே யாக்கோபு 5ஆம் அதிகாரத்திலே சொல்லுகிறார். என்ன? 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாரியும் பின்மாரியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறார். விவசாயிக்கு பொறுமை தேவை. இன்னைக்கு விதைச்சிட்டு நாளைக்கு பிடுங்கி பார்த்தா காரியம் நடக்காது. சில சின்ன குழந்தைகளை பாருங்க, அவங்களுக்கு ரொம்ப அவசரம். எங்கேயாவது கொஞ்சம் விதையை விதைச்சிட்டு அடுத்த நாள் போய் தோண்டி பார்ப்பாங்க, அது முளைச்சிருக்காங்க. விவசாயிக்கு இருக்க வேண்டிய பொறுமை என்னென்னா, அவர் நிலத்தை பண்படுத்த வேணும், அதில் உரம் போட வேண்டும், நீர் பாய்ச்ச வேண்டும், விதைக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். விவசாயியானவன் பயிரிடுகிறவன் முன்மாரியும் பின்மாரியும் வரும்படி பொறுமையோடு காத்திருக்கிறான். எதற்கு? பூமியின் நற்பலன்களை பெற்றுக் கொள்ளும்படியாக. இதுபோல நம்முடைய வாழ்க்கையில பொறுமை தேவை. பொறுமையானது பூர்ண கிரியை செய்ய கடவுது. எதற்காக? நீங்கள் பூரணமடையும்படிக்கு, நிறைவுள்ளவர்களாய் மாறும்படிக்கு நமக்குள்ளே பொறுமை தேவை. எங்க மாமா ஒரு வைத்தியர். அவர் ஒரு வியாதியஸ்தர்கிட்ட சொன்னார், அப்பா இந்த மருந்தை நான் தர்றேன், நீ 3 நாள் 6 நேரம் சாப்பிடணும்னார். இவன் அடுத்த நாள் வந்து நிற்கிறான். மாமா கேட்டார், என்னப்பா 3 நாள் சாப்பிட சொன்னனே, என்ன ஆச்சுன்னு. வைத்தியரே, எனக்கு 3 நாள் பொறுக்க முடியாது, அதனால நான் என்ன பண்ணிட்டேன், அந்த 6 நாள் சாப்பிட வேண்டியது ஒரே நேரத்தில் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், எனக்கு நாளைக்கே சுகமாகணும்.
பொறுமை தேவை. நீ 3 நாள் 6 நேரம் சாப்பிடணும்னா 3 நாள் 6 நேரம் தான் சாப்பிடணுமே தவிர நீ அவசரப்பட்டு சாப்பிட்ட பிரயோஜனமே கிடையாது. பயிரிடுகிறவன் நீடிய பொறுமையோடு முன்மாறி பின்மாறி வர காத்திருக்கிறது போல பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பொறுமை கிரியை செய்தால்தான் பூரணத்துவம் உண்டாகும். இந்த பொறுமை ஏவாளுக்கு கிடையாது, இந்த பொறுமை சாத்தானுக்கு கிடையாது, இந்த பொறுமை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கிடையாது. ஆகையினால் என்ன நடந்தது? தேவன் தினந்தோறும் வந்து ஆதாமும் ஏவாளை கூப்பிட்டு சொல்லுவார், பொறுமையோடு இருங்கள். முதலாவது சகல விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு பொறுமையோடு இருங்கள். அதற்கு பிறகு ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டு பொறுமையோடு இருங்கள். அதற்கு பிறகு நீங்கள் என்ன செய்வீர்கள்? நிறைவை பெற்றுக்கொள்வீர்கள், பூரணத்தை பெற்றுக்கொள்வீர்கள், எங்களைப் போல மாறுவீர்கள். பிதாவாகிய தேவனைப் போல, குமாரனாகிய இயேசுவைப் போல, பரிசுத்தாவியைப் போல நீங்கள் மாறுவீர்கள். ஆனால் பிசாசு அந்த ஏவாளுடைய காதிலே வந்து பொறுமையாக இருக்கக்கூடிய சத்தியத்தை தேவன் சொல்லி கொண்டு போனான். அவன் என்ன செய்தான்? ஆத்திரத்தையும் அவசரத்தையும் உண்டாக்கக்கூடிய சத்தியத்தை சொன்னான், பொய்யை சொன்னான். என்ன? நீங்கள் அந்த விலக்கப்பட்ட விருட்சத்தின் கனியை சாப்பிட்டால் திடீரென்று தெய்வமாய் மாறிவிடலாம். ஏன் பொறுமையோடு காத்திருக்கணும்? திடீர்னு தெய்வமாக மாறிவிடலாம். ஏவாளுக்கு சத்தியத்தை பார்க்கலும் பொய் தான் நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருந்தது. ஆகையினால் அவள் பொறுமையாக இருக்கவில்லை, பறித்தாள், புசித்தாள். ரொம்ப அவசரத்தில் போய் தன்னுடைய புருஷனுக்கும் கொண்டு போய் கொடுத்தாள். அவனும் வாங்கி அவசரமாக சாப்பிட்டான். ஏன்னா சாப்பிட்ட உடனே தெய்வமாகிற வேலையாச்சே. ஒரே பழத்தை சாப்பிட்டு ஒரே நாளையில ஒரே தெய்வமாக மாறுற யோசனை தான் சாத்தான் கொடுத்தான். பொறுமையை இழந்து விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து கானான் போறதுக்கு 40 நாள் குறுக்கு வழி இருக்கு. ஆனால் கர்த்தர் காட்டின வழி பொறுமையான வழி. சிவந்த சமுத்திரம் கடக்கணும், 40 வருஷம் வனாந்தரம் கடக்க வேண்டும், அதுக்கு பிறகு பொறுமையோடு கானான் போய் சேர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவசரம் ஆத்திரம் இருக்கக்கூடாது. எல்லாவற்றிலும் பொறுமை தேவை. பூரணத்துவம் வர வேண்டுமானால் வளர்ச்சி நமக்கு பொறுமை தேவை. ஆகையினால் தான் பாருங்க, உலகத்தில் அறிவை புகட்டுறதும் எல்லா அறிவையும் மொத்தமாக புகட்ட மாட்டார்கள், படிப்படியாக. ஒரு பையன் ஒரு கிராஜுவேஷன் முடிக்கணும்னா எத்தனை வருஷம் ஆகுது? எப்படியும் ஒரு 15, 16, 17 வருஷம் ஆகுது. அவன் பொறுமையோடு படிக்க வேண்டியதாக இருக்கு. எல்லா பாடத்தையும் எல்கேஜி யூகேஜியில் சொல்லிக் கொடுக்க முடியாது. அறிவிலே வளர்ச்சி அடையும் படிக்க எவ்வளோ பொறுமை தேவை. இதுபோல நாம் ஆன்மீகத்திலையும் கூட பூர்ணப்பட நிரப்பப்பட நமக்கு பொறுமை தேவை. எல்லாவற்றுக்கும் பொறுமை பொறுமை பொறுமை. ஆகையானால் பொறுமையானது பூர்ண கிரியை செய்யும்படி நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டும். எதற்காக? பூர்ணப்படும்படியாகவும் நிறைவை பெற்றுக் கொள்ளும்படியாகும். இந்த பொறுமையை பற்றி பேசிவிட்டு கீழ்கண்ட வசனத்திலே அவர் ஞானத்தை பற்றி சொல்லுகிறார். படிங்கள் அடுத்த வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். யார்? ஞானத்திலே குறைபட்டவன். ஆவிக்குரிய பிரகாரமாய் நமக்கு ஞானம் தேவை. எழுத்துக்குரிய பிரகாரமாக நமக்கு ஞானம் தேவை. அநேக நேரங்களில் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலன்னு சொல்லும் பொழுது அநேக பெற்றோர்கள் இந்த வசனத்தை எடுத்து தான் சொல்லுவாங்க. பாரப்பா, யாக்கோபு சொல்லியிருக்கிறார், ஞானத்திலே குறைபட்டவர்கள் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் யாரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு அவர் ஞானத்தை கொடுப்பார் என்று எழுதியிருக்கிறதே, நீ ஆண்டவற்ற ஞானத்தை கேளு என்று சொல்வார்கள்.
ஆனால் எழுத்துக்குரிய ஞானம் மட்டுமல்ல, ஆவிக்குரிய ஞானமும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஞானம் என்ன ஞானம்? படியுங்கள். 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் 6 வசனம். அப்படி இருந்தும் தேறினவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். தேர்ந்தவர்களுக்குள்ளே ஞானத்தை பேசுகிறோம். இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, இப்பிரபஞ்சத்தின் ஞானத்தை அல்ல, அழிந்து போகிறவர்களாகிய இப்பிரபஞ்சத்தின் பிரபுக்களுடைய ஞானத்தையும் அல்ல. 7 வசனம். உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டிருக்கிறதுமான தேவ ரகசியமான தேவ ஞானத்தை பேசுகிறோம். தேவ ஞானம் என்று சொன்னால் என்ன? உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் நம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தி வைத்திருப்பதுதான் தேவ ஞானம். அதாவது உலக தோற்றத்துக்கு முன்னே நம்முடைய மகிமைக்காக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு ஞானம் தேவை. தேவன் தன்னுடைய ஞானத்தால் அவைகளை நமக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஞானமுள்ள தகப்பன்மார் அப்படித்தானே பண்ணுகிறார்கள் பிள்ளைகளுக்காக. நம்முடைய ஒரு விசுவாசி, பணக்கார விசுவாசி ஒரு ஆள் திடீர்னு செத்து போனார். அப்ப நாங்க எல்லாம் கவலைப்பட்டோம். ஐயோ, இந்த பிள்ளைகளுடைய படிப்பு விஷயம் என்ன ஆகும், வருங்கால விஷயம் என்ன ஆகும். கடைசியில் அந்த மூத்த பையன் என்ன செய்தான், பீரோ திறந்து பார்க்கும்பொழுது ஒரு பத்திரம் இருந்தது. அந்த பத்திரத்தை கொண்டு போய் வக்கீல்கிட்ட படிக்க வச்சா, வக்கீல் சொல்றாரு, ஒண்ணுக்கும் கவலைப்படாத, உங்க அப்பா உனக்காக இந்த இடத்துல நிலம் வாங்கி போட்டிருக்கார், இந்த இடத்துல ஒரு வீடு உனக்காக வாங்கி வச்சிருக்கிறார், பேங்க்ல இவ்வளவு ரூபா போட்டிருக்கிறார், நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாதேன்னு சொன்னார். அப்போ அந்த தகப்பனுக்கு ஞானம் இருந்தபடியினால் என்ன செய்தார்? திடீர்னு ஒரு நாள் எனக்கு மரணம் சம்பவித்தால் என் பிள்ளைகளுக்கெல்லாம் நான் செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நிலம், வீடு, பணம் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நான் இப்படி சொல்லும் பொழுது உங்களுக்கு எழுத்துக்குரிய தகப்பமாரை பற்றி கவலை வரக்கூடாது. உடனே உட்காந்துட்டு எங்க அப்பா அப்படி பண்ணவே இல்லை, அதனால எங்க அப்பா ஞானம் இல்லாத அப்பான்னு சொல்லி சிந்திக்காதீங்க. ஒருவேளை உலகத்துக்குரிய தகப்பமார் உனக்கு நிலமோ வீடோ பணமோ ஆயத்தம் பண்ணி வைக்க விட்டாலும் பரமண்டலத்திலே ஒரு பிதா இருக்கிறார். அவர் உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தின் தகப்பன்மார் உனக்கு சேர் வாங்கி கொடுத்தாங்களோ நாற்காலி வாங்கி கொடுத்தாங்களோ தெரியாது, ஆனா பரமண்டலத்திலே ஒரு பிதா இருக்கிறார். நீ உட்காருவதற்கு என்று சிங்காசனத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் உங்களுக்கு சூடும்படி கிரீடங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். நாம் தரிக்கும்படி உலகத்தின் தகப்பன்மார் துணி எடுத்து தருவாங்களோ இல்லையோ தெரியாது. சில குடிகார தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுக்கறதே கிடையாது. வாங்குற காசெல்லாம் குடிச்சு காலி பண்ணிடுறான், உபச்சாரம் பண்ணி காலி பண்ணுகிறார், மதுபானம் வருந்துகிறான், புகைப்பிடிக்கிறான். ஆனா நமக்கு பரமண்டலத்தில் ஒரு பிதா இருக்கிறார். நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய வஸ்திரமெல்லாம் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அவர் நமக்கு மகிமையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது மட்டுமா, உலகத்தின் தகப்பன்மார் உங்களுக்கு நிலம் வாங்கி போட்டாங்களோ தெரியாது, ஆனா கவலைப்படாதீங்க, தேவன் உங்களுக்கு சீயோனை தெரிந்து கொண்டு அதை தம்முடைய வாசஸ்தலமாய் மாற்றி இருக்கிறபடியினால் உங்களுக்கு பரலோகத்தில் அவர் சீயோனை அவர் உங்களுக்காக தெரிந்து வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்கள் வாசம் செய்யும்படி கர்த்தராகிய இயேசு உங்களுக்காக இப்பொழுது ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக ஒரு நகரத்தை கட்டி எழுப்புகிறார். உங்களுக்காக ஒரு அருமையான பட்டணம், நகரம் உருவாகி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அந்த தேவ ஞானம் செய்கிற காரியம். தேவன் தன்னுடைய ஞானத்தால் மனிதன் வீற்றிருக்க சிங்காசனம் தேவை, மனிதன் அணிந்து கொள்ள ஆடைகள் அவசியம், மனிதனுக்கு மகிமை தேவை, மனிதன் சூடும்படி கிரீடங்கள் தேவை, மனிதன் வாசம் பண்ணும்படி அவனுக்கு ஒரு நகரம் தேவை என்று சொல்லி எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவது அதோடைய ஞானம். ஆனால் அவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு என்ன தேவை? நமக்கு ஞானம் தேவை. இந்த ஞானம் பவுலுக்கு இருந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், தேவன் எனக்கு நீதியின் கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். யாக்கோபுக்கு இந்த ஞானம் இருந்தபடியினால் அவர் சொல்லுகிறார், ஜீவ கிரீடம் இருக்கிறது என்று சொல்லுகிறார். பேதுருவுக்கு இந்த ஞானம் இருந்தபடியினால்
மகிமையுள்ள வாடாத கிரீடம் இருக்கிறது என்று சொன்னார். பத்மதீவில் இருந்த யோவானுக்கு இந்த ஞானம் வந்தபடியினால் சியோன் இருக்கிறது, சிங்காசனம் இருக்கிறது, மகிமை இருக்கிறது, எருசலேம் இருக்கிறது என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நமக்கு இந்த ஞானம் தேவை. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள நமக்கு ஞானம் தேவை. அப்ப அந்த பையனுக்கு ஞானம் இருந்ததுனால்தான் பீரோவை திறந்தான், எல்லா பேப்பரும் ஒவ்வொன்றா செக் பண்ணான். அப்படி செக் பண்ணி வரும் பொழுது ஒரு பத்திரம் அங்க பத்திரமா இருக்கு. அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னா, உனக்கு இந்த இடத்துல நிலம், உனக்கு இந்த இடத்துல வீடு, உனக்கு இந்த பேங்க்ல பணம் போட்டு வைத்திருக்கிறேன். அப்ப அவன் எவ்வளவு அறிவோட அந்த பீரோவெல்லாம் அப்பா செத்த பிறகு ஒவ்வொரு பேப்பரா பார்த்தான். அதனால்தான் சில ஆட்கள் இறந்து போன உடனே அவங்களுடைய ஒவ்வொரு பேப்பராக எடுத்து படித்து பார்ப்பாங்க. அதில் கொடுத்தது எவ்வளவு, வாங்கினது எவ்வளவுன்னு எல்லாம் எழுதியிருக்கும். ஆனால் சிலர் செத்த உடனே ஒரு கூட்டம் பேர் வருவாங்க. எதுக்கு வருவாங்கன்னு தெரியுமா? செத்து போனவர் எனக்கு இவ்வளவு ரூபா தந்திருக்காருன்னு சொல்றதுக்கு வரமாட்டான், எங்கிட்ட இருந்து இவ்வளவு வாங்கியிருக்காருன்னு சொல்றதுக்கு வருவாங்க. ஆனால் சிலர் யோக்கியமானவங்க இருக்கிறாங்க. அந்த செத்து போனால் எனக்கு 10,000 ரூபாய் தந்தார், 20,000 ரூபாய் தந்தார், அதை திரும்ப செலுத்த முடியாது, நான் வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள். அப்ப இதெல்லாம் சிலர் டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க. எவ்வளவு வரணும், எவ்வளவு நான் கொடுக்கணும், பிரச்சனையே இல்லை. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியங்களை நாம் விளங்கிக் கொள்ள நமக்கு ஞானம் தேவை. ஆகையினால் ஞானத்தில் குறைவுள்ளவன் எவனோ அவன் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் எந்த மனிதனையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ள கடவன். நீங்க ஞானம் கேட்கறதுனால அவர் கடிந்து கொள்ள மாட்டார், கோபப்பட மாட்டார். உங்களுக்காக ஆயத்தம் பண்ண காரியத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படி தேவையான ஞானத்தை உங்களுக்கு தருவார். சாலோமனிடத்தில் தேவன் கேட்டார், சாலோமனே உனக்கு நான் என்ன தர வேண்டும்? அவன், ஆண்டவரே நான் போக்குவரவு அறியாத சிறு பாலகனாக இருக்கிறேன், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் நடத்தும்படி எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டான். கர்த்தர் கொடுத்தார். அவன் ஞானத்தை கேட்டபடியினால் கர்த்தர் அவன் கேட்காத காரியத்தையும் கொடுத்தார். நீண்ட ஆயுசு, ஐஸ்வர்யம், சத்துருக்களுடைய பிராணன், மூணையும் கொடுத்தார். ஞானத்தை கேட்ட சாலோமனுக்கு கர்த்தர் ஞானத்தையும் கொடுத்து அந்த மூன்றையும் அதிகமாய் கொடுத்தார். அந்த ஞானத்தை வைத்து இஸ்ரவேல் ஜனங்களை அவன் நடத்தினான். ஆனால் நம்முடைய அந்த பூரணமான அந்த கண்ணோட்டத்திலே அவனுடைய ஜெபத்தை நாம் கவனிக்கும் போது அவன் ஒரு தப்பு பண்ணி இருக்கிறான். ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை கேட்டானே ஒழிய தன்னை நடத்தக்கூடிய ஞானத்தை கேட்க மறந்து விட்டான். முக்கியமான விஷயம் அதுதான். சிலவேளை மற்றவர்களை நடத்தி விடலாம், ஆனால் நம்மை நடத்துவது கஷ்டம். இதனால என்ன நடந்தது? இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாம் அரசாட்சி செய்து நடத்துகிறான், தன்னை நடத்த முடியாமல் போய்விட்டான். தன்னை நடத்தினது யார்? மர்மனையாட்டிகள். நூற்றுக்கணக்கான மர்மனையாட்டிகள். கர்த்தர் கொடுத்த ஞானம் ஆலயத்தை கட்டும்படியான ஞானத்தை கொடுத்தார். ஆனால் இவன் என்ன செய்தான்? அந்த ஞானத்தை வைத்து பாகால்களுக்கு மேடைகளை கட்டினான். கர்த்தர் சொன்னார் குதிரைகளை சம்பாதிக்க கூடாதுன்னு. இவன் என்ன செய்தான்? எகிப்திலே போய் குதிரைகளை சம்பாதித்தான். கர்த்தர் அவனுக்கு 3 முறை தரிசனமானார். மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு. மனம் திரும்பவே இல்லை. கடைசியில பின்மாற்றக்காரனாய் காரியத்தின் துவக்கத்தை பார்க்கல, முடிவு நல்லது என்று அவன் தான் சொன்னான். அவனுடைய முடிவு மோசமாகிவிட்டது. இளமை பருவம், வாலிப பருவம் நல்லா இருந்தது. வயோதிப பருவத்திலே அவன் பின்மாறி போனான். அதனால நமக்கு என்ன தேவை? மற்றவர்களை நடத்தக்கூடிய ஞானம் நல்லதுதான். அதுக்கு முன்னால நாம் கேட்கணும், கர்த்தாவே என்னை நான் நடத்தக்கூடிய ஞானம் தேவை. நான் எந்த வழியில் போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், அதுக்குரிய ஞானத்தை எனக்கு தாரும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்கு ஞானம் தருவார்.
ஆண்டவரே, நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை, ஞானமாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை நான் விளங்கிக் கொள்ள எனக்கு ஞானம் தர வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் தருவார். ஆகையினால் ஞானத்திலே குறைவுள்ளவன், யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர், ஒருவனையும் கடிந்து கொள்ளாதவர், அவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கீழே என்ன வாசிக்கிறோம், படியுங்கள். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். சந்தேகப்படாமல் கேட்கணும். சந்தேகமே வரக்கூடாது. விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சபையாரெல்லாம் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த சபையாருடைய ஜெபத்தை கேட்டு என்ன செய்தார்? பேதுருவை தூதனை அனுப்பி விடுதலையாக்கி கொண்டு வந்தார். அவனுடைய சங்கிலி எல்லாம் உடைந்தது, கட்டுகள் கலண்டது. தூதன் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையாக்கி பேதுருவை கொண்டு வந்து விட்டான். அந்த பேதுரு வந்து இவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறதான கதவை, அந்த வீட்டின் கதவை வந்து தட்டுகிறான். அப்போ ஒரு பெண் ஓடி எழுப்பி போய் அந்த சத்தத்தை கேட்கும் பொழுது பேதுருவின் சத்தம். ஜெபிக்கிறவங்க மத்தியில் போய் சொல்றா, பேதுரு வந்து கதவை தட்டுறாரு. உடனே ஜெபிக்கிறவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ பிதற்றுகிறாய். ஜெபம் என்னது? பேதுரு விடுதலையாகி வரணும். வந்தாச்சு. அவன் சத்தம்தான் சொல்லி அந்த அம்மா வந்து சொல்லுது. ஆனாலும் ஜெபிக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ பிதற்றுகிறாய், பேதுரு எப்படி இப்ப வருவான்? சந்தேகம் வரக்கூடாது. ஆனாலும் கேட்கிறவன் சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவன். எந்த சந்தேகத்துக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. ஆகையினால் நீங்கள் என்ன கேட்டாலும் கர்த்தர் தருவார். சந்தேகம் இல்லாமல் கேட்க வேண்டும். தேவன் அருமையான வாக்குத்தத்தங்கள் நமக்கு தந்திருக்கிறார். அதில் ஒரு சந்தேகமும் வரக்கூடாது. ஆகையினால் தான் ஆபிரகாமை பற்றி சொல்லி இருக்கிறது, அவன் சந்தேகப்படாமல் தான் பலவீனமாயிருப்பதையும் சாராளுடைய கற்பம் செத்ததையும் அவன் எண்ணாமல் விசுவாசித்தான். கர்த்தருடைய விசுவாசத்தை கனம் பண்ணினார். நீ உன்னுடைய வீக்னஸ், பலவீனத்தை யோசிச்சுட்டே இருந்தீங்கன்னா உனக்கு சந்தேகம் வரும். ராயப்பேட்டையில் ஒரு விசுவாசி நல்ல விசுவாசத்தில் இருந்தார். அவர் ஒரு நாள் ஃபெய்த்தோமையின் தாண்டி போறார். நான் சொன்னேன், என்ன இந்த பக்கமா போறீங்க? ஆஸ்பத்திரிக்கு போறேன்யா. எதுக்கு? மருந்தெடுக்க போகல, சும்மா ஒரு செக்கப் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? செக்கப் பண்ண. நான் கேட்டேன், ஏன் செக்கப் பண்ணும்? இல்ல, அந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை வச்சே ஜெபிக்கலாம் அல்லவா? உனக்கு லோ பிரஷரா, ஹை பிரஷரா, அல்சரா, டியூமரா, இந்த மெடிக்கல் ரிப்போர்ட் கிடைச்சா ஒரு காப்பி உங்களுக்கும் தருவேன், ஒரு காப்பி நானும் வைப்பேன், அதை வச்சே ஜெபம் பண்ணலாம் அல்லவா? சரி, உன் பாடுன்னு சொன்னேன். அவர் போய் மெடிக்கல் செக்அப் பண்ணி ரிப்போர்ட் கொண்டு வந்தார். ரிப்போர்ட் நல்லதுதான். அதோட சேர்ந்து டாக்டர் சொன்னார், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நீ அட்மிட் ஆகல, உன் கதி அதோ கதினார். 15-20 வருஷமாக விசுவாசத்தில் இருந்த மனுஷன் இப்ப டாக்டர் சொல்றாரு, உன் ரிப்போர்ட் ரொம்ப மோசமா இருக்கு, நீ இன்னைக்கே நீ அட்மிட் ஆகணும், இல்லைன்னா நாளைக்கு நீ வந்து அட்மிட் ஆனா உன் நிலவரம் பரிதாபமா போயிடும். செக்கப் பண்ணி ஜெபம் பண்ண போனவர் இப்ப அவருக்கு ஒரே குழப்பம், கலக்கம். ஐயா, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அட்மிட் பண்ண சொன்னாரே, நான் என்ன செய்யறது? அது வேற, வரும்பொழுது வெறுங்கையோட வராத, 1 லட்சம் கொண்டு வரனாராம். ஏன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் எல்லா அவயவத்திலும் டிஃபெக்ட் இருக்கு. தலையில டியூமர், வயிற்றுல அல்சர், பிளட்ல கேன்சர், இருதயத்தில் ஓட்டை, லிவர் வீக், கிட்னி அதுலயும் ப்ராப்ளம் இருக்கு. முதல்ல அட்வான்ஸ் வந்து 1 லேக் கொடுங்க, மீதி பிறகு தந்தா போதும். செக்கப் பண்ணி அவருடைய விசுவாசம் ஒரே குழப்பத்தில் ஆகி போச்சு.
கடைசியில் எங்கெல்லாமோ கடன் வாங்கி பணத்தை கொண்டு போய் கட்டி அட்மிட் ஆனார். பரிதாபகரமான காரியம். ஒரு வாரத்துக்குள்ளார எங்களுக்கு செய்தி வருது, ஆல் அவுட். அந்த 1,00,000 ரூபா அவரை கூறு போடுறதுக்கு கேட்டிருக்கான். கசாப்பு கடைக்காரன்கிட்ட கொடுத்தா 100 ரூபாயிலே நம்மளை வெட்டி தந்துடுவான். ஆனால் 1,00,000 ரூபா வாங்கி எல்லாத்தையும் ஆப்ரேஷன் பண்ணி உயிரே போச்சு. 20 வருஷமா விசுவாசத்தில் இருந்தவர் கடைசி நேரத்தில் பார்த்தீங்களா, ஆபிரகாம் செக்கப் பண்ண போகவே இல்லை. அவனுக்கு தெரியும் செக்கப் பண்ணா மெடிக்கல் ரிப்போர்ட் எப்படி வரும், யூ ஆர் வீக். சாராள செக்கப் பண்ணா என்ன வரும், அவ ஒரு மலடி, அவருடைய கற்பம் செத்து போச்சு. ஆனால் ஆபிரகாம் எள்ளளவேனும் சந்தேகப்படாமல் தான் பலவீனமாயிருப்பதையும் சாராளுடைய கற்பம் செத்ததையும் எண்ணாதிருந்தான். எண்ணாமல் இருக்க வேண்டும். எண்ணாமல் இருந்த அவன் என்ன செய்தான்? அந்த எண்ணம் வராமல் இருக்க என்ன செய்தான்? அவன் கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் என்னானான், வல்லவனானான். எப்படி விசுவாசத்தில் வல்லவனாகும்படி அவன் செய்தான்? கர்த்தரை மகிமைப்படுத்தினான். எப்படி கர்த்தரை மகிமைப்படுத்துவது? சங்கீதம் சொல்லுகிறது, ஸ்தோத்திர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். எப்படி ஸ்தோத்திரம் பண்ணி இருப்பான்? கர்த்தாவே, என் சந்ததியை நீர் வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் ஸ்தோத்திரம். கடற்கரைக்கு போனான்னா, பீச்சுக்கு போனான்னா காற்று வாங்க போறது இல்லை, தோத்திரம் பண்ணிட்டு வர்றது. காற்று வாங்க போனேன், தோத்திரம் பண்ணி வந்தேன். பாச ஏனசும் சில வேலை சொல்லுவார், பீச்சுக்கு போகலாமா தம்பின்னு. என்ன இவர் பீச்சுக்கு கூப்பிடுறாருன்னு எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அங்கே போனவன சொல்லுவார், பீச்சுக்கு ஏன் வந்தோம் தெரியுமா, நல்லா ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கல. இந்த சுண்டல்காரன் இருக்கானே, அவன் நடு ஜெபத்தில் சுண்டல்னு கத்துவான். இவருக்கு டிஸ்டர்பன்ஸ். யார்டா இவன்? சரி கொண்டாப்பா 10 பைசாய் கொடுத்துட்டு போப்பான்னா ஒரு சுற்றிட்டு திரும்ப முக்கியமான பாயிண்ட் ஜெபமனோட சுண்டல்னு கத்துவான். கடைசியில் அவர் சொன்னார், ஓ முழு சுண்டலும் என்ன விலைன்னு கேட்டார். அவன் சொன்னான் 10 ரூபா. சுண்டல் டப்பாவோட வாங்கினார். எருவேல் வராதப்பா. அது வர வேண்டிய டிஸ்டர்பன்ஸே கிடையாது. அப்போ அவர் பீச்சுக்கு போகலான்னு சொன்னால் நம்ம வழங்கி கொள்ளணும். என்னத்துக்கு போகிறார்? ஜெபிக்க போகிறார். கடைசியில் ராத்திரி உட்காந்து நல்லா ஜெபம் பண்ணிட்டு ராத்திரி 1 மணி 2 மணிக்கு போகிற திரும்ப வருவோம். இங்கே ஆபிரகாம் காத்து வாங்க போனான், ஸ்தோத்திரம் பண்ணி வருகிறான். ஏன்? கடற்கரை மணலை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் வருகிறது. ஆபிரகாமே, கடற்கரை மணலை என்ன உன்னால் கூடுவான்? கூடாது. உன் சந்ததியை இவ்விதமாய் பெருக பண்ணுவேன். வானத்தின் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் ஞாபகம் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமா? கூடாது. உன் சந்ததியை எப்படி பெருக பண்ணுவேன். ஆகையினால் கேட்கிறவன் சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவன். அந்த சந்தேகம் வராமல் இருக்க தேவன் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். எதிர்பாராத சில சம்பவங்கள் நடக்கிறது. உனக்கு ஞாபகம் வர வேண்டிய வசனம் என்ன? தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அந்த வசனத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருந்தால் உனக்கு கலக்கம் வராது. உனக்கு அறிமுகமானவங்க எல்லாம் போயிட்டாங்க. அப்பா செத்தாச்சு, அம்மா செத்தாச்சு, உனக்கு ஞானசானம் கொடுத்தால் செத்தாச்சு, உன்னை ஆவிக்குரிய சபையில் கொண்டு வந்தவன் செத்து போனா. இப்போ ஒரு கேள்வி, இனிமே எனக்கு யாரு? கடைசி வரைக்கும் யாரு? அருமையான வாக்குத்தத்தம். உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அந்த வாக்குத்தத்தத்தை வச்சு ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். கலக்கமே வராது. இந்த சத்தியத்துக்கு வந்ததுனால, சபைக்கு வந்ததுனால உன் தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டாச்சு. தகப்பன் சொல்றார், நீ கிறிஸ்தவ மார்க்கத்தில் சேர்ந்ததுனால உனக்கு இனிமேல் நிலம் தரமாட்டோம், வீடு தரமாட்டோம், உனக்கு நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். தாயும் சொல்லுகிறார், நீ வீட்டை விட்டு வெளியில போ. அப்போ உனக்கு ஞாபகம் வர வேண்டிய வசனம்,
தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். ரொம்ப பலவீனமா இருக்கு. காம்ப்ளான் குடிச்சாலும், பூஸ்ட் குடிச்சாலும், போன்விட்டா குடிச்சாலும் உனக்கு பலமே வரமாட்டேங்குது. அப்ப உனக்கு ஞாபகம் வர வேண்டிய வசனம், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும். பக்கத்தூரெல்லாம் வாதை, அண்ணனூர்லையும் வாதை, திண்ணனூர்லையும் வாதை. என்ன செய்ய போற? அருமையான வாக்கு தத்துவம். வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேரும் வந்து நிற்கிறான், கவலைப்படாத. உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. எல்லா வாக்கு தத்தங்களை வச்சு நாம் சோத்திரம் பண்ண நமக்கு எந்த விதமான சந்தேகமும் அவிசுவாசம் வராதபடி கர்த்தர் பாதுகாப்பார். ஆகையினால் கேட்கிறவன் சந்தேகம் இல்லாமல் கேட்க கடவன். தொடர்ந்து கீழே அடுத்த வசனம் படியுங்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தன் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். இருமனமுள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். டபுள் மைண்ட் இருக்கக்கூடாது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில எலியா இஸ்ரவேலர் மத்தியில சொன்ன ஒரு பெரிய குற்றச்சாட்டு என்னவென்றால், நீங்கள் இருமனமுள்ளவர்கள், இருமனமுள்ளவர்களாய் இருக்கிறீர்கள். எந்த மட்டும் இருமனமுள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். அவருடைய இருமனம் என்ன? ஒரு பக்கம் கர்த்தர், ஒரு பக்கம் பாகால். பாகால ஜனங்கள் வணங்கும் பொழுது அவங்களோட சேர்ந்து இவங்களும் வணங்குவாங்க. கர்த்தரை வணங்கும் பொழுது கர்த்தரையும் வணங்குவாங்க. எலியா சொன்னார், பாகால் தெய்வமானால் பாகாலை வணங்குங்கள், கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை வணங்குங்கள். ஆனாலும் ஜனங்களுக்கு சந்தேகம். உடனே எலியா சொன்னார், உண்மையான தெய்வம் யார்? அக்னியில பதில் கொடுக்கக்கூடிய தெய்வம் தான் உண்மையான தெய்வம். ஆகையினால் பாகாலை வணங்குவவர்களே, பாகாலின் தீர்க்கதரிசிகளே, நீங்கள் ஒரு காளையை கொண்டு வந்து சந்து சந்தாயதை வெட்டி நீங்கள் பலிபீடத்தில் வையுங்கள், உங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிடுங்கள். அந்த தெய்வம் அக்னியிலே பதிலளித்தால் அதுதான் உண்மையான தெய்வம். நானும் ஒரு காளையை கொண்டு வந்து துண்டு துண்டாய் வெட்டி பலிபீடத்தின் மேல் வைக்கிறேன். நானும் என்னுடைய ஆண்டவனை கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறேன். என்னுடைய தேவன் அக்னியிலே பதிலளித்தால் இவர்தான் உண்மையான தெய்வம். உடனே பாகாலின் தீர்க்கதரிசிகள் என்ன செய்தாங்க? ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த காளையை கொண்டு வந்து துண்டு துண்டா வெட்டி வச்சு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் கத்துறான். ஒரு பதிலும் கிடையாது. எலியா கிண்டல் பண்றான். உங்க தெய்வம் தூங்கிட்டு இருப்பார், உங்க தெய்வம் ஏதோ பிசினஸுக்கு போயிருப்பார், அதனால தான் நீங்க இவ்வளவு கத்தியும் கூட ரிப்ளை வரமாட்டேங்குது. எலியா கிண்டல் பண்ணான். கடைசியில் அவங்க என்ன செய்தாங்க? பாகாலின் ஜனங்கள் தங்களுடைய சரீரத்தை எல்லாம் கீறி ரத்தமெல்லாம் வெளியில வரக்கூடிய அளவுக்கு செய்து விண்ணப்பம் பண்ணான். இதுவரைக்கும் சாதாரண ஜபம், இப்போ ரத்தத்தை சிந்தி ஜபம். ஆனாலும் பதில் இல்லவே இல்லை, ஒரு பதிலும் இல்லை. கடைசியில் எலியா சொன்னான், என்னுடைய காளையை கொண்டு வாருங்கள். பலிபீடத்தை செப்பனிட்டு அதன் மேலே இந்த காளையை துண்டு துண்டாய் வெட்டி வைத்தார். அவங்களுக்கு சந்தேகம் வராத அளவுக்கு குடங்குடமா தண்ணியை ஊற்ற சொன்னான். ஏன்னா நாளைக்கு அவன் சொல்லக்கூடாது, நீயே நிருப்ப வச்சேன்னு சொல்லக்கூடாதே. அதனால குடங்குடமா தண்ணியை ஊற்றுனான். தண்ணீரை ஊற்றினார்கள். கடைசியில் எலியா ஒரு அருமையான ஜெபம் பண்ணான். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இந்த காரியமெல்லாம் உம்முடைய சொல்லின்படி தான் நான் செய்கிறேன் என்று நீர் நிரூபிக்க வேண்டும், நீர் உண்மையான தெய்வம் என்று நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லி கருத்தோடு ஜெபம் பண்ணினான். உடனே பரலோகத்தில் அக்கினி இறங்கி வந்து அந்த மாமிசத்தையும் விறகையும் மண்ணையும் கற்களையும் பட்சித்து போட்டது. உடனே கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று ஜனங்கள் எல்லாம் ஆர்ப்பரித்தார்கள். எலியாவுக்கு வைராக்கியம் விடவில்லை. உடனே சொன்னான், பாகாலின் தீர்க்கதரிசிகளை எல்லாம் பிடித்து கொல்லுங்கள். உடனே பாகாலின் தீர்க்கதரிசிகள் பிடிக்கப்பட்டு வெட்டப்பட்டார்கள். ஆகையினால் எலியாதான் அந்த இடத்தை சொல்றான், எந்த மட்டும் இருமனமுள்ளவர்களாய் குந்தி குந்தி நடப்பீர்கள். இங்கே யாக்கோபு சொல்லுகிறார், இருமனம் உள்ளவன் தன் பாதையிலே நிலையற்றவனாயிருக்கிறான்.
அதனால தான் இயேசுநாதர் கூட உயிர்த்தெழுந்த இயேசு பேசும்பொழுது சொல்ல, 2 மனசோட நடக்காத. அநியாயம் செய்யணுமா செய், அசுத்தமாக இருக்கணுமா இரு. ஆனா நீதி செய்யணும்னா நீதி செய், பரிசுத்தமாக இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கு. அநியாயத்தையும் பாவத்தையும் அசுத்தத்தையும் பரிசுத்தையும் ஒன்னா செய்யக்கூடாதுன்னு சொல்லுகிறார். ஏனென்றால் நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. யாக்கோபு சொல்லுகிறார், இருமனம் உள்ளவன் தன் வழியிலே நிலையற்றவனாயிருக்கிறான். அடுத்த வசனம், தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். நம்ம அநேகரும் தாழ்வில் இருந்தோம், கர்த்தர் நம்மை உயர்த்தினார். கரங்களை உயர்த்தி சாட்சி உள்ளவங்க அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு ஞானம் தந்தது ஆண்டவர் தானே, பலன் தந்தது ஆண்டவர் தானே, உத்தியோகம் தந்தது ஆண்டவர் தானே, ப்ரமோஷன் தந்தது ஆண்டவர் தானே, சம்பள உயர்வு தந்தது அவர் தானே, வீடு தந்தது அவர் தானே, பணம் பொருள் எல்லாம் தந்தது இயேசுதானே. தாழ்த்தப்பட்ட சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை நினைத்து மேன்மை பாராட்ட கடவன். அதான் சாட்சி. நம்முடைய சாட்சி என்ன? நம்முடைய ஞானத்தாலோ நம்முடைய திறமையினாலோ நம்முடைய அறிவினாலோ ஒண்ணுமே இல்லை. எல்லாம் கர்த்தர், எல்லாம் கர்த்தர். அவ்வளவு படித்த மனுஷன் பவுல், பணக்கார மனுஷன் பவுல் என்ன சொல்லலாம் தெரியுமா? எங்கள் தகுதி எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது. எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி யாரால் உண்டாயிருக்கிறது? தேவனால். எல்லாரும் அந்த பாட்டை பாடுவோமா? என்னிலே தகுதி இல்லை, என்னிலே ஞானம் இல்லை, என்னிலே பலனும் இல்லை, என்னிலே நீதி இல்லை, என்னிலே தகுதி இல்லை, என்னிலே ஞானம் இல்லை, என்னிலே பலனும் இல்லை, என்னிலே நீதி இல்லை. இரத்தத்தால் கழுவப்பட என்னிலே தகுதி இல்லை, இயேசுவின் கிருபை பெற என்னிலே தகுதி இல்லை. இரத்தத்தால் கழுவப்பட என்னிலே தகுதி இல்லை, இயேசுவின் கிருபை பெற என்னிலே தகுதி இல்லை. ஆவியால் அபிஷேகிக்க என்னிலே தகுதி இல்லை, ஆவியால் அபிஷேகிக்க என்னிலே தகுதி இல்லை. ஆவியின் வரங்கள் பெற என்னிலே தகுதி இல்லை, என்னின் வரங்கள் பெற என்னிலே தகுதி இல்லை, என்னிலே தகுதி இல்லை, என்னிலே ஞானம் இல்லை, என்னிலே பலனும் இல்லை, என்னிலே நீதி இல்லை, என்னிலே தகுதி இல்லை, என்னிலே ஞானம் இல்லை, என்னிலே பலனும் இல்லை, என்னிலே நீதி இல்லை. ஹல்லேலூயா. நம்மிடத்துல ஒரு தகுதியும் கிடையாது, நம்மை தகுதிப்படுத்தினவர் அவரே. ஆகையினால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள். நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரே துதியுங்கள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு தாழ்த்துறாயோ அப்பொழுது உன்னை நினைக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஞானம் இல்லைப்பா, எனக்கு பலன் இல்லைப்பா, எனக்கு திறமை இல்லைப்பா, என்னிடத்துல பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, விசுவாசம் இல்லை என்று நீ தாழ்த்த 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 உன் தாழ்மையிலே உன்னை நினைவுகூறக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கிறார். ஆகையினால் தாழ்த்தப்பட்டவன் தான் உயர்த்தப்பட்டதை நினைத்து மேன்மை பாராட்ட கடவன். அதே நேரத்தில் இன்னொருவன் என்ன செய்ய வேண்டுமாம்? அடுத்த வசனம், ஐஸ்வரியவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து ஐஸ்வரியவான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். மேன்மை பாராட்டணுமா? ஏன்னா ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். அவன் புல்லின் பூவை போல ஒழிந்து போவான். அதனால தான் இயேசுநாதர் சொன்னார், ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலும் ஊசியின் காதிலே ஒட்டகம் நுழைவது எளிதாயிரும். எருசலேமில் ஒரு கேட்டுக்கு வேறு நீடில் கேட், நீடில் கேட், அது வழியா ஒட்டகம் போக முடியாது. அதை இயேசுநாதர் மனதில் வைத்துக் கொண்டு சொல்லுகிறார், ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது எளிதாக இருக்கும். எதை பார்க்கலும் ஐஸ்வரியவான் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசிப்பதை பார்க்கலாம். பணம் தேவை, ஆனால் பணாசை தேவையில்லை. பணம் தேவைதான், ஆனால் பணாசை இருக்கக்கூடாது. இப்போ யாக்கோபு சொல்றார், ஐஸ்வர்யவான் தான் தரித்திரனானதை குறித்து நினைத்து கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டுவான். இப்போ தரித்திரனான பிறகு நல்ல ஜெபிக்க நேரம், வேதம் வாசிக்க நேரம், கூட்டங்களுக்கு வர்றதுக்கு நேரம், ஊழியம் செய்ய நேரம். பணக்காரனுக்கு டைமே கிடையாது. கூட்டத்துக்கு ஏன் வரலன்னு கேட்டா, ஐயா எனக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறேன்னா அங்கே வந்து 1 மணி நேரம் உட்காந்தா எனக்கு வேஸ்ட், இங்கே 1 மணி நேரம் உட்காந்தா 1 லட்சம் சம்பாதிக்கிறேன்றான். வேதம் படிச்சியா? நேரமில்லை. ஊழியத்துக்கு வர்றீங்களா? நேரமில்லை. கூட்டத்துக்கு வர்றீங்களா? நேரமில்லை. எப்போ பார்த்தாலும் அதுதான் அவன் பேச்சு. அதனால் இப்போ ஆண்டவர் சிலரையெல்லாம் ஐஸ்வர்யவான்கள் ஆக்குனதுக்காக துக்கப்படுறார். நீ பிச்சைக்காரனாக இருந்தாலும் கஷ்டம், இங்கே வர முடியாது. காரணம், காலையில் எழும்பினோன்னே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் பிச்சை எடுக்கணும். பயங்கர பணக்காரனாக இருந்தாலும் உனக்கு இங்கே வர முடியாது. அதனால் நம்மள அநேகம் பேரை கர்த்தர் நடுநிலைமையில் வச்சிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே யாராவது கோடீஸ்வரங்க இருக்கீங்களா? கை தூக்குங்க பார்ப்போம். கை தூக்குனீங்கன்னா நான் அந்த பஸ் ஊழியத்து உங்கள்கிட்ட இருந்து 20,000 ரூபா வாங்கிடுவேன். கோடீஸ்வரன் யாரும் கிடையாது, பிச்சைக்காரனும் யாரும் கிடையாது. கர்த்தர் நம்மளுக்கு என்ன செய்கிறார்? நடுநிலையில் வச்சிருக்கிறார். வேதத்தில் சொல்லப்பட்டது போல, எனக்கு அதிகமாய் கொடுத்துமை நிந்திக்காமலும் எனக்கு குறைவாய் கொடுத்துமை தூஷிக்காமலும் இருக்க முடியும். அன்றென்றைக்குள்ளதை நீர் அளந்து எனக்கு தருகிறேன். அப்படி தானே தருகிறார். உண்ண உணவு இருக்கா? ஒடுக்க உடை இருக்கா? இருக்க எருவப்படம் இருக்கா? போதும். இந்த மனதுடனே கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். ஆகையினால் தாழ்த்தப்பட்டவன் உயர்த்தப்பட்டதை நினைத்து மேன்மை பாராட்ட வேண்டுமா? ஐஸ்வர்யவான் தான் தரித்திரனானதை குறித்து நினைத்து அவன் மேன்மை பாராட்ட வேண்டுமா? அப்படி பெரிய பெரிய கோடீஸ்வரங்க எல்லாம், பணக்காரங்க எல்லாம் இன்னைக்கு அந்த பணத்தை எல்லாம் இழந்து இன்னைக்கு நடுநிலையில் இருக்கிறத நினச்சி கர்த்தருக்கு மிகவும் நன்றி செலுத்துகிறார்கள். ஐயா, இப்போ நான் ஒழுங்காக கூட்டத்துக்கு வர்றேன், ஒழுங்காக வேதம் படிக்கிறேன், நான் ஊழியத்தில் கலந்து கொள்கிறேன், ஆகையினால் எனக்கு இருக்கிறது போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கர்த்தர் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால் பணம் தேவை, பணாசை வேண்டாம். ஐஸ்வர்யம் தேவைதான், ஆனால் அதை நாம் செலவழிக்க வேண்டிய விதத்தில் செலவழித்து நாம் இருக்கிற நிலவரத்தை பாதுகாத்து கொள்ள வேண்டும். ஆகையினால் நாம் எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை சமூகத்தில் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். இன்றைக்கு படித்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்படியால் நாம் முற்றிலுமாய் தாழ்த்தி தர வேண்டும். நான் சொல்கிற ஜெபத்தை எல்லாரும் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீர் என்னை உண்டாக்கும்போது தந்த இயற்கையான விசுவாசத்திற்காய் சோத்தரிக்கிறேன். இயேசுவே, வசனங்களை அனுப்பி எனக்கு விசுவாசம் தந்தீர். ஆவியானவரே, விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தந்தீர். ஆனால் இந்த விசுவாசத்தின் பரீட்சையிலே எனக்குள்ளே பொறுமை உண்டாக வேண்டும். அப்பா, நான் ஞானத்திலே குறைவுள்ளவன். எனக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நான் விளங்கிக் கொள்ளும்படி எனக்கு ஞானம் தாரும் ஆண்டவரே. எல்லாம் கைதட்டி கேளுங்க, கைதட்டி கேளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஞானம் தருவார், ஞானம் தருவார். ஹல்லேலூயா. பொறுமை, பொறுமை, ஞானம், ஞானம். அலபக்கரமனா சுரபலோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, ஆண்டவரே, கடந்த நாட்களிலே எத்தனையோ நேரங்களிலே நான் கலங்கி இருக்கிறேன், அவிசுவாசப்பட்டேன், சந்தேகப்பட்டேன். மன்னி ஆண்டவரே, இது நிமித்தம் என் ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆண்டவரே, சந்தேகம் இல்லாமல், இருமனம் இல்லாமல் ஒரே மனதோடு கேட்கிறேன். என் விசுவாசத்தை பெருக பண்ணும். என் ஜெபத்தை கேட்கிறவரே, பதிலளியும் ஆண்டவரே. கைதட்டி கேளுங்க, கைதட்டி கேளுங்க. கர்த்தர் நேரத்தில் உங்களை ஜெபத்துக்கு பதிலளிப்பார், ஒரு மனம் தருவார், நிலையான வாழ்வை உனக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
தாழ்ந்திருந்த நம்மை கர்த்தர் உயர்த்தினார். அதை நினைத்து கர்த்தரை மேன்மை பாராட்ட வேண்டுமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு தந்த ஞானத்துக்காய், அறிவுக்காய், அன்புக்காய், விசுவாசத்துக்காய், பலத்துக்காய், சுகத்துக்காய், எனக்கு தந்த பணத்திற்காய், வேலைக்காய், உயர்வுக்காய், வீட்டிற்காய், எல்லாவற்றுக்குமாய் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன், மேன்மை பாராட்டுகிறேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.